புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும், புரோகிராமை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் நமக்கு நமக்கு அனைவருக்கும் ஞானத்தை அருளிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நமக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே இது பேசியிருக்கோம். இது வந்து ஒரு பார்ட் 2ஆ வச்சிருக்கலாம். அதாவது தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு அப்படின்னு. இது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நேற்று கிரிக்கெட் மேட்ச் நடந்தது ஃபைனலில் லாஸ்ட் ஃபைனலாக வரும் பொழுது ஒரே லாஸ்ட்டு டென்ஷன் ஸ்டேஜில் இருந்தது. 29 பால் 29 போட்டான்னா வின்னே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. அப்புறம் கேம் ஒரு மாதிரியா டேர்ன் ஆகி இந்தியா வின் ஆயிடுச்சு. இந்தியா வின் ஆன உடனே ஆப்வியஸ்லி இந்தியா சந்தோஷமா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது. முகமெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வருத்தமா, ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வெற்றியை தொட்ட அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு சூரியகுமார் பிடிச்ச கேட்ச்னால வெளியே போய் ஜம்ப் பண்ணி உள்ள வந்து பிடிச்சு கேமே ஒரு டேர்ன் ஆச்சு. டேர்ன் ஆனதுனால அவங்க கேமே ஒரு மாதிரி திரும்பி போச்சு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கேமை முடிச்சிட்டாங்க. முடிச்ச இடத்துல வந்து யூ டர்ன் ஆகி நின்ன மாதிரி ஒரு 7 ரன்ல வந்து அவங்க தோத்து போனதுனால, அதாவது வேர்ல்ட் கப்பு கையில் கிடைச்சது நழுவுன மாதிரி ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட், மனதில் ஒரு இம்பேக்ட், ஒரு வருத்தம் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். யாருன்னாலும் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குமா? சரி, அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லெவல், அது ஒரு பெரிய லெவல். டே டு டே நம்மள மாதிரி ஆர்டினரி பெர்சன்ஸுக்கு அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய காரியம். அதுவும் ஃபைனல்ல நடந்த காரியம். நம்ம மாதிரி ஆர்டினரி பெர்சன்ஸுக்கு தோல்விகளை சந்தித்தே இருந்துட்டு இருந்தா ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வருமா? ஆர் எந்த சூழ்நிலை தாழ்வு மனப்பான்மை வரும்? அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையை நம்ம வந்துட்டு இருந்தான்னா அதுக்கு தீர்வு என்ன? இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது யாருக்காவது பிரச்சனை இருந்தா ப்ரெசன்ட்லி, ஆர் இதை பற்றி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தான்னா முதல்ல அவங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கிங்க.
மணிகண்டன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மணிகண்டன் ஆறுமுகம். இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். என்ன பேசியிருக்கோம்னா, தாழ்வு மனப்பான்மை பற்றி யாராவது அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதை பற்றி யாராவது அனுபவம் உள்ளவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வணக்கங்க. இந்த இப்ப நீங்க சொன்ன உதாரணம் இருக்கு இல்லைங்களா, மேத்ஸ். ஆமா, நான் வந்து அதை ரெண்டு வகையா பாக்குறேன். ஒண்ணு கிடைக்காததுனால வர்ற ஒரு சோகம். அதுதான் வந்து அந்த மேத்ஸ்ல நடந்தது. தாழ்வு மனப்பான்கிறது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வில்லேஜ்ல வளர்ந்தேன். பட் வெளியில ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே அங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆபீஸ் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டில இருந்தவங்க, ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க அப்படின்னா நமக்கு அவங்கள பார்த்து நம்ம அந்த மாதிரி முடியலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல்லே பிளண்ட் ஆனது. அது வந்து போறதுக்கு இப்போ நான் வந்து வேர்ல்டு வைடு டீம் லீட் பண்ணாலும் அது போறதுக்கு நம்ம நிறைய ப்ரூவ் பண்ணி நம்ம லைஃப்ல ஓகே நம்ம அந்த ஒரு லெவல் வந்திருக்கோம், நம்ம இனிமே இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒரு லைஃப் ஸ்டைல் லெவலும் இந்த கிரிக்கெட் உதாரணம் நீங்க சொன்னது வந்து ஒரு ஒரு விஷயம் அடையாததுனால ஏற்பட்ட ஒரு தற்காலிக ஒரு சோகம், ஒரு மனநிலையில மாற்றம் தான். அது அது அப்படிதான் நான் பாக்குறேன். அது தாழ்வு மனப்பான்மைன்னு என்னால எடுத்துக்க முடியல அந்த கிரிக்கெட்ல தோது. ஏன்னா அது வந்து பெட்டர் டீம் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும். அவங்க அந்த லெவல்ல கம்பீட் பண்ண அந்த அந்த கண்ட்ரில இருந்து 11 பேர் விளையாடுறாங்க. ஸோ பெஸ்ட் டீம் ஆஃப் த டே வின்ஸ். ஸோ அது வந்து தாழ்வு மனப்பான்மையா நான் நினைக்கல. நம்ம லைஃப்ல ஒன்றி போனது, நம்ம ஒரு வாழ்ந்த விதத்துல வந்து ஒன்றி போனது, அதுதான் நான் உதாரணமா நினைக்கிறேன். இப்போ நீங்க ஐயா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ராமூர்த்தி ஐயா? நான் பெங்களூர் தான் சார். பெங்களூர் தான் பேசுறீங்க. ஸோ நீங்க வந்து கிராமத்திலிருந்து வந்த உடனே உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை, அதாவது சிட்டி இங்கிலீஷ்ல பேசுறது உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. எவ்வளவு வருஷம் அந்த மாதிரி அஃபெக்ட் இருந்தது, அந்த தாக்கம்? ஒரு இப்போ நான் வந்து ஃபுல்லாவே காலேஜ் எல்லாமே தமிழ் மீடியம் தான் பண்ணேன் திருச்சியில. ஸோ 96 டு ஒரு 2000 வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2000 ஈவன் ஈவன் நான் வெளியே ஃபாரின் போய் ஒரு 2005 வருஷம் அங்க போய் ஒரு 5 வருஷம்லாம் வந்து இன்னும் நம்ம ஒர்த்தா இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியுமா, நம்ம இப்படி இருக்கமே, நமக்கு இன்னும் தெரியலையே விஷயங்கள், நிறைய உலக விஷயங்கள் அப்படின்லாம் ரொம்ப யார்கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியலையேங்கிற அந்த ஒரு கிராமத்துல இருந்த ஒரு இது பிளஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் லாங்குவேஜ் அந்த ஒரு இது எல்லாமே அந்த தாக்கம் ஒரு 10 வருஷம் இருந்தது அந்த மாறுறது. ராமூர்த்தி ஐயா, இதுல இப்போ நான் வேலை பார்த்த கம்பெனியில் ஜப்பானீஸ் டீம் வருவாங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க கம்யூனிகேஷன் தான், அதை வந்து கவலையே பட மாட்டாங்க. அவங்க வந்து கம்யூனிகேஷன் அவங்க வந்து ஜப்பானீஸில் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து இங்கிலீஷோ வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஜப்பான் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, அவ்வளோதான். நம்ம தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். அவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அவங்க கையை காட்டி கையை காட்டி ஆட்டி பேசிடுவாங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவோம். ஓ இப்படி தான் சொல்கிறான் அப்படின்ட்டு. நீங்க எங்க சொல்லுங்க. அவங்க வந்து எந்த விதமான அதாவது அவன் வந்து ஜப்பான்ல இப்படியே சொல்லிடுவான், நம்ம தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குவோம், இப்படிதான் சொல்றான் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம தான் சொல்லுவோம், அப்படி ஆமா ஆமா அப்படிம்பான். அதாவது அந்த அந்த ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதுல நான் ஃபீல் பண்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ரோயிங் இயர்ஸ்ல நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்மள உலகம் தான் நம்மள பில்ட் பண்ணுது, நம்மளுடைய பிலீவ் சிஸ்டத்தை. அப்படி பாத்தீங்கன்னா அது ஒண்ணு. இந்த ஜப்பான் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இங்க இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜப்பானிஸ் வந்து அவங்களோட பிலீவ் சிஸ்டம் ஸ்ட்ராங். ஜப்பானிஸோ ஜெர்மனோ நீங்க பாத்தீங்கன்னா, ஜெர்மன் ஃபார் ஆட்டோமொபைல், ஜப்பான் ஆட்டோமொபைல் ஃபார் எனிதிங். அவங்களுடைய தங்களுடைய பிலீவ் சிஸ்டம் ஸ்ட்ராங். தங்களால ஒரு பொருளை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க இங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினரா வந்து நம்ம அவங்களுக்கு கீழே வேலை செய்யறோம் அப்படிங்கிறப்ப அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து
நீ நீ வந்து எனக்கு அகாமடேட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். நீ டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. திஸ் இஸ் வாட் மீ. நான் ஜப்பான்ல தான் பேசுவேன், ஜப்பான்ல தான் திங்க் பண்ணுவேன், ஜப்பான்ல தான் எழுதுவேன். சோ அவங்க ஒரு 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 உருவாக்கத்துல இருந்து வராங்க. இதே வந்து ஒரு ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு நார்த் இந்தியால இருந்து ஒருத்தவங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு கேரளா வரும்போது அவங்கள வந்து நீ ஹிந்தி பேசு, நான் இல்ல நீ பேசுற லாங்குவேஜை நான் கேட்டுக்கிறேன்னு அந்த வீட்டு ஓனர் சொல்ல மாட்டாங்க, இல்ல பிசினஸ் ஓனர் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கப்பா தமிழ்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த ஜப்பான் உதாரணம் வந்து யாரு மேல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து. ஸோ தே கேன் டிக்டேட். அவங்க கண்ட்ரிலேயே அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து ஜப்பான்லேயே ஃபுல்லா படிக்கலாம், சப்போர்ட் இருக்கு. ஆனா இங்க இந்தியால நான் குரூ ஆன டயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் படிச்சுட்டு வரும்போது தமிழ் மீடியம் ஃபுல்லா காலேஜும் தமிழ் மீடியத்துல எழுதிட்டு வரும்போது வேலை வேலை போகும்போது டெக்னிக்கலா நான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்தியால நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால செகண்ட் சர்டிஃபைடு இன் இந்தியா வித்தின் டாப் 10 சர்டிஃபைடு இன் அ பர்டிகுலர் டெக்னாலஜி அந்த டயத்துல இருந்தாலுமே ஒரு என்ன எனக்கு இங்கிலீஷ் புரியலனாலும் ஒரு எஸ்பிஐல ஒரு மேனேஜர் வந்து நீ இனிமே இங்க வரக்கூடாது ஆஹ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல போனப்போ வந்து நீ தமிழ்ல எல்லாம் இங்க பேசியிருந்தீங்கன்னா நீ கும்மிடி பூண்டி ஒசூர் பார்டர் தாண்ட முடியாது, இங்கே இருந்து சாவியா. சோ அவங்க வந்து எந்த மாதிரி நம்மளை திணிக்கிறாங்க, எந்த மாதிரி அவங்க நம்மளுடைய எதிர்கால போக்குல வந்து ஒரு இது பண்றாங்கிறப்ப அதனால தப்ப அவங்களே வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, 10 நாள் இங்கிலீஷ் சும்மா கம்யூனிகேஷன்ங்கிறது நீ சொல்றது நான் கேட்கணும், நான் சொல்றது நீ கேட்கணும், பேசுறது தப்பு இல்லை, நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா என்னுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையே அங்க உருவாயிருக்காது. அப்படி சொல்ல வரேன். எப்படி நம்ம பிலீவ் சிஸ்டத்தை அந்த சமயத்துல யாரு பில்ட் பண்றாங்க, எப்படி பில்ட் பண்றாங்க, அதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மை காரணம். இந்த ஜப்பான் உதாரணம் வந்து அவங்க மேல இருக்காங்க. அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு அவங்க இங்க வந்திருக்காங்க, நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறப்ப தே டிக்டேட் த டர்ம்ஸ். நான் சொல்றது சரியா என்னன்னு தெரியல, பட் அது என்னுடைய இப்பொழுதைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் எனக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு இதே இவ்வளவு குவைட் லாங்கா பீரியட் வந்து உங்களை சைக்காலஜிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு ஆக்சுவலி இந்த லாங்குவேஜுங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். என்ன, அது இந்த ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு லாங் பீரியட் உங்களை சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு பெரிய இது ஒரு நல்ல பாடம் மற்றவங்களுக்கு. இந்த தமிழ் மீடியத்திலேயே படித்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மீடியத்திலேயே பிறந்து வளர்ந்து வந்தவங்க, வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன, இவங்களுக்கு ஒரு நல்ல பாடமா அமையும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு ரொம்ப இன்னுமே கஷ்டப்பட்டு நான் மட்டுமே இந்த இது ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடோ ஒரு கல்ச்சரல் ரிலேட்டடோ ஒரு அந்த ஒரு எட்டிக்கெட்னு சொல்லுவாங்க, அது தெரியாம போனதுனால அஃபெக்ட் ஆன ஆளுங்கள்ல பாத்தீங்கன்னா நான் மட்டுமே கிடையாது. நான் வந்து ஸ்கூலிங் காலேஜ் முடிச்சது 93 96. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டில் அரௌண்ட் 30 வருஷம் ஆகுது. இன்னுமே நான் நிறைய வில்லேஜ்ல போகும்போதோ இல்ல ஒரு ஸ்மால் சிட்டில போகும்போதோ நான் இன்னும் நிறைய பாக்குறேன். திறமை அதிகமா இருக்கு. அவங்களால வந்து இன்னும் ஒரு கம்யூனிகேட் பண்ண அதுக்கான வார்த்தைகளை போட்டு பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதான் நான் சிம்பிளா ஒண்ணே ஒன்று நான் அவங்களுக்கு சொல்றது வந்து என்ன மாதிரி யாரும் என்ன டிமோட் பண்ண மாதிரி யாரையும் டிமோட் பண்ணல. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா சும்மா கண்ணை மூடிட்டு பேசு, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ இது. ரெண்டாவது வந்து என்னன்னா அவங்களுக்கு சொல்றது, இப்போ நீ பெரிய வேலைக்காரன் உங்க வீட்டுக்கு வர்றான், அவங்க பெஸ்ட் ஒரு பேசிக்கலி ஒரு உங்க வீட்டுக்கு ஒரு அஹ், ஒரு லேபரோ உங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெஸ்ட் டெக்னீஷியனும் நீங்க எடுக்கிறீங்க. அவர் தான் பெஸ்ட்னு உங்களுக்கு தெரியுது. பட் அவரு நீங்க பேசுற லாங்குவேஜ் அவருக்கு புரியல, அவர் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலன்னா நீங்க எடுக்க மாட்டீங்க கண்டிப்பா, அவர் தான் பெஸ்டா இருந்தாலும். ஸோ அதே போலதான் ஒரு இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் காமனா பேசிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்கள ஈஸ் பண்றப்போ அவங்களுக்கு ஈஸ. ஆனா அப்போ இருந்தவங்க வந்து அதை வந்து இல்ல நீ தெரியாட்டி காலி, நீ எல்லாம் இங்க போக முடியாது, அங்க தாண்ட முடியாது, இங்கேதான் குண்டில இங்கேதான் குதிரை ஓட்டணும், குண்டு செட்டில் தான் குதிரை ஓட்டணும், அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஓ இவங்க வந்து இவர் ஒரு 50 வயசு ஒரு எஸ்பிஐல ஜிஎம்ஆ இருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அப்ப நம்மளால அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிடுது. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இல்ல இது இல்ல அப்படிங்கிறதுக்கு டைம் ஆகும். அதுதான் சொல்லுவேன். அது ஓகே, இன்னும் நடக்குது, நிறைய பேத்துக்கு நடக்குது. இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். தேவையில்லாம ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பூட்டு போட்டு விட்டாங்க உங்களுக்கு. தேவையில்லாம ஒரு சைக்காலஜிக்கல் பூட்டு. அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்ணி அந்த செல்ஃப் கோல் போட்டு
அந்த செல்ஃப் கோல் நீங்க உடைச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு 4 வருஷம் ஆயிருக்குன்றீங்க. சரியான பதில். ஆக்சுவலா நான் வணக்கம். வணக்கம். கேக்குதா? கேக்குது இந்த லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நானுமே பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து டாப்பரா இருப்பாங்க 12th வரைக்கும். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வரும்பொழுது எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு முடங்கி போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது இந்த அவங்க பிலீஃப் சிஸ்டம் அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. அந்த ஹைரார்கில அவங்க அப்படிதான் இருக்காங்க இப்படிதான் இருக்காங்கன்னு. அது வந்து நம்ம சோசியல் இது நம்ம பிரிட்டிஷ் வந்து ஃபுல்லா நம்மள ரூல் பண்ணும் பொழுது த ஒன்லி ஆப்ஷன் ஓரளவு நம்ம மேல வர்றதுக்கு வந்து அந்த அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கிட்டாதான் அந்த ஸ்பியர்ல வந்தாதான் சர்வை பண்ண முடியும், த்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்ததுனால நம்மளுக்கு ஜென்ரலாவே இந்தியன்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்லும் போது அந்த சொல்றத எடுத்து ஃபாலோ பண்ற டெண்டன்சி வந்து அதிகமாவே இருக்கு. அது ஜீன்லே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து அதோட நம்ம கல்ச்சர்லயும் அப்படித்தானே ஒபீடியண்டா இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு பொதுவா இருக்கணும் அந்த மாதிரி குரூப்பா இருக்கணும், சொசைட்டில அப்படிதான் இருக்கணுங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒபீடியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம ஒண்ணு சொல்றது நம்ம ஹைரார்கில மேல இருந்து ஃபங்க்ஷன் ஆகுறதை விட நம்ம கீழே இருந்து எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தா பண்ணுவோம். அது வந்து நேச்சுரலா ஜெனட்டிக்ஸ். இன்னொன்னு ஆல்சோ விவர் அவங்க விவர் டாமினேட்டட் பை தெம் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ அப்போ வாழ்ந்தவங்களுடைய ஜென்ரேஷன் தானே நம்மளும். நம்ம ஜீன்ஸ்லயும் அது இருக்கும். ஸோ பட் இதுல வந்து என்னன்னா, இதுல என்ன கியூரியஸா பார்க்கணும்னா, இப்போ எனக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்தது மெடிசின் படிக்கிறதுக்கு. ஆனா ஃபார்வர்டு கேஸ்ட்னால இங்க கிடைக்கல. பார்த்தா ரஷ்யால வந்து படிக்கலாம் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து செலக்டட் எல்லாம் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து லாங்குவேஜ் மட்டும் படிக்கணும். ஏன்னா மீதி 6 இயர்ஸ் அந்த மெடிசன் ஃபுல்லுமே வந்து ரஷ்யன்ல தான் இருக்க போகுது அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு ரஷ்யனும் வேண்டாம் மெடிசனும் வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு எவ்வளவு தெரியுது அப்படிங்கறத தாண்டி அந்த லாங்குவேஜ்னால நம்மளுக்கு ஏதோ குறைஞ்சு நமக்கு தெரியறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும்பொழுது எல்லாருக்குமே அந்த ஒரு ஹெவினஸ் வரதான் செய்யுது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண வேணாங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால நான் எடுக்கல. பட் இப்போ ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே ஓரளவு தெரியணும்ல. இப்போ 4 பேர் இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அவங்க வந்து நல்லா இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கும்போது ஏன் நமக்கு வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு நாலேஜ் இருக்கு, ஆனா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஆனா எனக்கு மேட்டர் தெரியுது, ஸ்டஃப் தெரியுது, அவனுக்கு ஸ்டஃபே தெரியாம கம்யூனிகேஷனை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான். அப்போ என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அப்ப ஏன் வந்து அந்த இருக்கிறத ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோங்கிறது தான் என்னோட கேள்வி. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண அதுக்கு நமக்கு தடையா இருக்கு, மத்தவங்களா இது பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு அவங்கள விட வந்து புரிஞ்சுக்கிறதோ அந்த திறமையோ ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அத முதல்ல நம்ம அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து பழகாம அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத தான் முதல்ல பாக்குறோம். கரெக்ட். தாழ்வு மனப்பான்மைங்கிறது 2 இது. ஒண்ணு வந்து ஒண்ணுமே இல்லாம அவன் ஏன் முன்னேறான்னு முதல்ல அவன் மேல காண்டாருது, அல்லது அவங்க அப்படி பண்றாங்கன்றதுலயே நம்ம வந்து இரிட்டேட் ஆயிடுறோம். இன்னொன்னு நம்மளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு அப்போ நம்மளுக்கு ஒர்த்தியா இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் தெரியுது, அல்லது அந்த டெக்னிக் தெரியுது, ஏதோ ஒண்ணு தெரியுது. அப்போ அங்க நம்மளோட ஃபோக்கஸ் அப்படி போக மாட்டேங்குது.
நமக்கு அவன்கிட்ட இல்லாதது எனக்கு இல்லாததுனால எனக்கு நான் தாழ்வா நினைக்கிறேன். ஆனா அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் ஏன் என்ன உயர்வா நினைக்க மாட்டேங்கிறேன், அல்லது வந்து சமமா கூட நினைக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறத நாமளே வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். அதை யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா இருக்கும். ஆனா அடல்ட் ஆன பிறகாவது நம்ம முதல்ல நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, கம்யூனிகேஷன் ஒண்ணு பிளக் பண்ணா இன்னும் சூப்பரா வரலாம். சரி அப்ப அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு போயிடலாம். ஆனா ஏன் வந்து நம்மளால அப்படி போக முடியலன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு மேட்டர் தெரியும் போது நம்ம நல்லா தானே இருக்கணும். ஒரு மாதிரி ஏதோ என்டைட்டில்டா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்டைட்டில்னா என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்ல, வேர்ல்டு வந்து ஃபேரா இல்ல. அதுதான் யதார்த்தம். ஸோ அப்ப நம்மளோடத வேல்யூ பண்ண ஆரம்பிச்சாலே அங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கேட்சப் பண்றது ஈஸி. பட் நம்மளோடதையும் நம்ம வந்து ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அவன்கிட்ட இருக்கிறதையும் பார்த்து அண்ணாந்து பாக்குறோம். அப்ப டபுள் கேப் ஆயிடுது. கரெக்ட். இப்போ நீங்க இப்போ ராமமூர்த்தி சொன்ன மாதிரி என்னோட லைஃப்ல கூட நடந்தது. நான் படித்தது அப் டு அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி பியூசி ஐயா சொல்லுவாங்க பாருங்க. எஸ்எஸ்எல்சி பியூசி அப்புறம் தான் டிகிரி அந்த மாதிரி தான் இருந்தது. நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தது தமிழ் மீடியம் தான். அப்போல்லாம் இங்கிலீஷு வந்து ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு கிளாஸ் அது. எதுக்கோ ஏதோ ஒன்று படித்து மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பியூசிக்கு போயாச்சு. பியூசி வந்து எல்லாமே இங்கிலீஷ். ஒரு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வச்சாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு எடுத்திருந்தான். ஃபிசிக்ஸு பேப்பர் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த ஃபிசிக்ஸ் லெக்சரர் வந்து ப்ளீஸ் மீட் மீ அப்படின்னு பேப்பரில் எழுதியிருந்தார். என்னடா அது திட்ட போகிறார் போல இருக்குன்னு ப்ரொஃபஸர் பேப்பர் எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போனேன். அவர் பார்த்தாரு. என்னப்பா நல்லா நல்லா எழுதியிருக்க, நல்லா புரிஞ்சிருக்க, உனக்கு சப்ஜெக்ட் நல்லா எழுதியிருக்க, உன் இங்கிலீஷ் தான் ரொம்ப மோசமாக இருக்கு, சப்ஜெக்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். சரின்னு உள்வாங்கிட்டேன். வேற ஒன்றும் அதனால இம்பேக்ட் ஆகலை. என்ன? ஆமா, அங்க 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்து உங்களுக்கு என்ன ஆல்ரெடி நீ நல்லா இருக்க, எந்த ஃபீல்ட்ல நல்லா இருக்கங்கிற ஒரு வேலிடேஷன் நடக்குது. 2வது இது ஒண்ணுதான், இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சப்ஜெக்டே உனக்கு தெரியுது. இது சும்மா அதுக்கு மேல ஒரு டாப்பிங் மாதிரிதான் அப்படின்னு அவங்க சொல்லி விட்டோன்னா உங்களுக்கு ஒரு அதாவது சம்டைம்ஸ் நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைங்கும் போது மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை தான் நம்ம கடன் வாங்கிக்கணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணலை. நான் உள்ளே போனது திட்டுவாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனேன். ஏன்னா அவர் முதுகு தட்டின உடனே போதும், அது போயிடுச்சு. இங்கிலீஷ் தானே, சரி இங்கிலீஷ் தானே, அது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஏன்னா சரி அடுத்து எழுதும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா அது நடந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா லாங்குவேஜே மாத்தி விட்டு அவங்கள அதுல எக்ஸல் பண்ணணும்னு சொல்றது கொடுமைதான். அந்த சிஸ்டம் இன்னும் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப தமிழ்லயே ஒருவேளை எல்லா ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸும் இருந்தா கூட நமக்கு அதுக்கப்புறம் அந்த அடுத்த லேயர்ல ஓகே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனா அதுக்கடுத்து வெளி உலகத்துக்கு வரும்பொழுது இன்டர்நேஷனல் கம்பீட் பண்ணும்போது எனிவே திருப்பியும் அது தேவைப்பட்டிருக்கும். ஸோ எனிவே அந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களும் திடீர்னு ஒரு காலத்துல எல்லாருமே வந்து ஐடி ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஏன்னா அதுலதான் சேலரி வருதுன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும். இப்ப நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஆனா வந்து ஐடி கம்ப்யூட்டர்ஸும் சுத்தமா தெரியாது. அப்போ வந்து அப்படிதான் இருந்தது. மக்குத்தனமா தான் இருந்தது. சம்பந்தமில்லாத ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு, அப்ப எல்லாருமே வந்து அந்தந்த தேவைக்கு ஏத்த மாதிரி, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறோம்ல. சோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒரு காலத்துல ஐடில தான் போய் விழுந்தாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, எல்லாமே அந்த மாரி ஏலியனா தான் இருக்கு. பட் நம்ம இவ்வளவுதான் இது. இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு, அதுல அவங்களெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளால முதல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா நமக்கு அந்த சப்ஜெக்ட் புரிய புரிய தான் வந்து இந்த மத்த இதெல்லாம் வந்து வராம இருக்கும். பட் இப்போ எனிவே இப்போ 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 நம்ம கோர் சப்ஜெக்ட் டைட்டிலுக்கு வருவோம். இப்போ ராமமூர்த்தி வந்து ப்ராக்டிக்கலா அவர் அனுபவிச்ச கஷ்டத்தை அவர் சொன்னார். என்ன இப்போ இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவர் கண் முன்னாடியே அவர் பார்க்குறாரு. அவர் ஊர்லேயே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் பார்க்குறாரு. என்ன இப்போ அவங்களுக்கு ஐயாவுடைய கருத்துக்கள் போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அது சிம்பிளா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமா? ஐயா என்ன சொல்றாரு? உணர்வுகள், உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். அது தாழ்வு மனப்பான்மையோ தாழ்வு உணர்ச்சியோ வரத்தான் செய்யும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம சூழ்நிலையும் நம்ம இயல்பை பொறுத்த வரத்தான் செய்யும். அதை இக்னோர் பண்ணிட்டு உன்னுடைய செயல்ல நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இரு. அதைத்தான் ஐயா சொல்றாங்க. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இதை கொண்டு போய் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செயல்ல கவனம் செய்வான். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அவன் அந்த தாழ்வு உணர்ச்சி வந்ததுனால செயலை மிஸ் பண்ணிடுறான். இந்த கோர் பாயிண்ட்னே இதுல தான் வந்து நிக்குது. இப்போ ஐயாவோட புரிதல் வந்து இந்த கான்டெக்ட்ல எப்படி எடுத்துக்கலாம்னா, சிம்பிளா நம்ம எங்க இருக்கிறோமோ அத அத வந்து முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நாம எங்க இருக்கிறோமோ அங்கதான் நம்மள நாமே சந்திக்கணும். நாம எங்க இருக்கிறோமோ அத வந்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அது இன்டர்னலாவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் இருக்கலாம், அகமாவும் இருக்கலாம், புறமாவும் இருக்கலாம். இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஃபீல் பண்றோம். ஆமா, மத்தவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி அஹெடா போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, நமக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இதுதான் உணர்ச்சி, இதுதான் அப்படின்னு அக்செப்டன்ஸ். புறத்தை பொறுத்த வரைக்கும் ஆமா, அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு அந்த எங்க இருக்கோன்னு அந்த மேப்ல வந்து முதல்ல பின் போடணும். நம்ம இங்கதான் இருக்கோம், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஓகே. நம்ம வேற எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய ஆள் இங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல்ல பிரச்சனை. அப்பதான் அதனாலதான் நம்மளால வந்து ப்ரோக்ரஸே பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ முதல்ல வந்து அகமா இருந்தாலும் புறமா இருந்தாலும் ஓகே, இங்க இருக்கேன் நான், இந்த இடத்துலதான் இருக்கேன். ஓகே, இப்போ இங்க இருந்து நான் வந்து இவங்களோட கம்பீட் பண்ணணும், அல்லது இது பண்ணணும், அல்லது சும்மாவே வந்து ஏதோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தேவை? அது வந்து மாட்டேங்குதுன்னா நம்ம முதல்ல வந்து இங்கதான் இருக்கோங்கிறதுக்கே வரமாட்டேங்கிறோம். ஏன் நம்ம இங்க இருக்கோம்? அவங்கள விட நம்மளுக்கு என்ன வந்து இதுவா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு நம்மளுடைய திங்கிங். ஸோ ஏன் இருக்குன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம். இன்னொன்னு, நம்ம சம்டைம்ஸ் கம்பேர் பண்றது கட்டாயம் தேவைப்படும், சம்டைம்ஸ் கம்பேர் பண்றதே தேவையில்லாம இருக்கும். ஸோ எனிவே நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம எங்க இருக்கோம், நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன. இப்போ 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 வந்து குவார்டர் ஃபைனல், வாட் எவர், அந்த செமி ஃபைனல்ஸ் அதெல்லாம் வந்தானா அடுத்து ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். நான் இப்பதான் காலேஜ் டீம்லயே சேர்றேன் அப்படின்னா, நான் வந்து வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல விளையாடணும்னு நான் வந்து கோல் வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன ஸ்டெப்? என் காலேஜ் டீம்ல நான் வந்து நல்லா விளையாடணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகணும், ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆகணும். அப்படி எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத மட்டும்தான் நான் வந்து பார்க்கணுமே ஒழிஞ்சு, மத்ததோட கம்பேர் பண்ணி அவங்களோட இடத்துக்கு
என்னால குதிச்சு தாண்டி குதிக்க முடியல, லாங் ஜம்ப் போக முடியலன்னு நினைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் தானே இருக்கும். ஓகே ஃபைன். நான் இப்போ பிரேக் எடுத்துக்கிறேன். பிரேக் எடுத்த உடனே தென் வி வில் கண்டினியூ தன் திஸ் டிஸ்கஷன். மற்றவங்களும் பேசட்டும். எண்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்கர் ஐயா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். தாழ்வு மனப்பான்மைன்றது என்னன்னா ஐயா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்றோங்க ஐயா. அதான் மற்றவங்களுடைய பொருள், புகழ், அதிகாரம் மற்றும் இந்த உருவம், இதெல்லாம் சில விஷயங்கள்ல நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அந்த கம்பேர் பண்றதுனால நாம இந்த விதத்துல குறைஞ்சிருக்கோம், இந்த விதத்துல அதிகமா இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சில விஷயங்கள்ல நம்ம குறைஞ்சிருப்போம், சில விஷயங்கள் அதிகமா இருக்கும். இப்போ இந்த அதிகமா இருக்கிறது நினைக்கிறதும் நமக்கு ப்ராப்ளம் தான், குறைவா நினைக்கிறதும் சில டைம்ல நமக்கு ப்ராப்ளம் தான் இருக்கும். அதிகமா இருக்கிறதுனாலும் என்னன்னாக்கா நம்ம இதெல்லாம் அவங்களோட நம்ம பெரிய ஆளுன்னும் போது அவங்களுடைய அந்யோன்யமா நம்ம ஒட்டி போகிறதில்ல, ஒத்துழைக்கிறதில்ல. அதே மாதிரி தாழ்வான் பண்ண வரும்போதும் நம்ம இவங்கெல்லாம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கோம், நம்மளால முடியாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுனால அதனாலயும் நமக்கு நம்மளுடைய செயல்கள்லாம் பாதிக்குது. செயல் திறமை இருந்தா கூட அதை பிரசன்டேஷன் பண்றதுக்கு முடியாம போகுது. இது மாதிரிலாம் சில சிக்கல்கள்லாம் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையில வருது. இது ஐயா சொல்ற மாதிரி இது போனோம்னாக்கா நம்மளுடைய அம்மா சொன்னாங்க, அது மாதிரி நம்மளுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்தெந்த விதத்துல நம்ம குறைஞ்சிருக்கோம். இதுக்கு இப்ப யாரோ ஒருத்தர் நம்மளுடைய யாரோ ஒருத்தர் நம்ம நினைச்சுப்போம் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம இதெல்லாம் தாழ்ந்திருக்கோம், இல்ல பொருள் வசதியில, இல்ல புகழ்ல, இல்ல அந்த திறமையில, எதுலயோ நம்ம குறைஞ்சிருக்கோம். இந்த குறையறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம உழைக்கணும், எப்படி பண்ணணும், எதுக்கான வாய்ப்பு வசதி எப்படி நான் அமைச்சுக்கணும், எப்படி நான் செய்யணும், அந்த மாதிரி அதை நாம பயன்படுத்திக்கணும். அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம இப்படிதான் பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தி நம்ம செயல்ல இருந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமா படிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டு நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையின் மூலம் நம்ம செயலையே முடக்கிற மாதிரி, நம்ம முடியாதுன்ற மாதிரி நம்ம அதை எதிர்மறையா எடுத்துக்கூடாது. நேர்மறையா அதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற அடுத்த கட்ட முயற்சி போனோம். தாழ்மன்மை வந்தா கூட அது வந்துருவாசா நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்ற இதுக்கு போறோம். மற்றவங்க எந்த நிலையில உயர்ந்திருக்காங்க அதெல்லாம் கெஸ் பண்ணணும், அதை பண்ணணுன்றதுக்கு இந்த தாழ்மனப்பான்மைன்றது நமக்கு வந்தாதான் நம்ம அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க முடியும். அதை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் இல்லையா. இது என்ன வரதான் செய்யும். எந்த ஒரு தொழில யார் நம்ம போனாலும் நம்மளுடைய ஐயரா பண்ணும்போது அவங்கள மேல நம்ம அச்சீவ் பண்ணுமா முதல்ல பார்க்கும்போது வெளிப்படையா இந்த அண்ணன் தான் அடிப்படையா தோணும், நம்மளால முடியாதுன்ற மாதிரி. ஆனா முயற்சி திருவினையாக்குன்ற முறையில நாம சில முயற்சிகள் பண்ணும்போது அந்த அந்த தாழ்வன் தானே விலகிடும். ஏன்னா நாம இந்த நிலையில் வந்ததே நாம கடினம் ஒரு முயற்சிக்கு அப்புறம் தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தாழ்ந்திருந்தோம், இப்போ இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கோம்னாக்கா ஏதோ ஒரு நம்மளுடைய புற முயற்சினால தான் நான் இந்த நிலையில அடைஞ்சிருக்கேன். திருப்பி இன்னும் நான் முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு விடவும் என்னால உயர முடியும் அப்படின்ற ஒரு நிலையை எட்டலாம். சில விஷயங்களை நான் அச்சீவ் பண்ண எட்டவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தர் சில பேர் இயல்பாவே இருக்கும், அந்த இயல்பை நமக்கு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம விட்டுட்டு நமக்கு எது சாதகமா இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வளர்த்துக்கணுமே ஒழிய அந்த நமக்கு இந்த விஷயங்கள் இவங்கெல்லாம் குறைவா இருக்கு அது கூட நான் முட்டி மோதுறேன்ட்டு நம்ம இயல்பை மீறிய சில விஷயங்கள்ல நம்ம தலையிட்டலாகவும் நமக்கு சில வாழ்க்கை போராட்ட களமா தான் இருக்கும். நிறைய அதாவது திருப்தியின்மையான ஒரு வாழ்க்கையை தான் அமைஞ்சு போயிடும். அதனால நம்ம இந்த ஐயா சொன்ன மாதிரி இது இந்த தாழ்மனப்பான்மை வரதான் செய்யும். அதை வந்தா அதை ஒரு எண்ணமான்னு நினைச்சு விட்டுடலாம். இல்ல அந்த எண்ணத்தை பயன்படுத்தி நாம மேற்கொண்டு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ, புற செயலுக்கு என்ன பண்ணணுமோ அது புற செயலுக்கு பயன்படுத்திக்கணும். அதுதாங்க ஐயா. அதுக்கு நம்ம தாழ்மனப்பான்மையிலிருந்து வெளியே வரணும்னா அதை பயன்படுத்தி நம்ம என்ன ஆச்சு இது பண்ணணுமோ அது போகணும். புறத்துல அந்த தாழ்மனப்பான்மையினால் செயலை நமக்கு முடிக்கிறது கூட அதான் அது எதிர்மறையா போயிடுறது. நேர்மறையா அதை பயன்படுத்திக்கணும். அந்த உணர்வை பயன்படுத்திக்கும் போது உணர்வை நம்ம எதிர்க்கும் போதுதான் என்ன ஆகுதுனாக்கா
நம்ம அதாவது பாதிக்கப்பட்டு எந்த செயலும் செய்ய முடியாது. நல்ல செயலையும் தெரிஞ்ச செயலை கூட சிறப்பா வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு காரணம் இந்த தாழ்மனப்பான்மை தான் இதுவாயிடும். அதை நேர்மறையா நம்ம பயன்படுத்திக் கொள்ளும் போது அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு படிக்கல்லாம் அமையும். ஓகே, ஐயா நன்றி. ஓகே, ஐயா ஹலோ சொல்லுங்க. ஐயா ஒரு சின்ன விஷயங்க ஐயா. மணிகண்டன் சொல்லுங்க. ஆமா கண்டிப்பா இதுக்கு ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் ஏன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் இது. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் ம் அது. என்னன்னா ஒரு சின்ன கதை மாதிரிங்க. அது நம்ம யானை இருக்கு பாத்தீங்களா, யானை. ம் அந்த யானையை கட்டி போட்டிருப்பாங்க கோயில்ல, பாத்திருக்கீங்களா? ஆமா. ஆக்சுவலா அந்த சங்கிலியை விட யானை வந்து பலமானதுதான். ம் ஆனா அந்த யானை வந்து அந்த சங்கிலி இருக்கிறதுனால நம்மளால நகர முடியாது அப்படிங்கறதுனால அது அப்படியே நிக்கும் அப்படின்னு ம் சொல்லுவாங்க. ம் அது எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னா, சின்ன அந்த யானை குட்டி யானையா இருக்கும் போதே அதை கொண்டு வந்துருவாங்க. ம் கூட்டிட்டு வந்து அந்த சங்கிலியை அது கண்ணுல காட்டிட்டு ம் அப்படியே கட்டுவாங்களாம். ம் கட்டும்போது அதை இழுத்து இழுத்து பார்க்குமா, இழுக்க முடியாதாம். ம் அதே மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அது தனக்குள்ள அப்படியே என்ன இருக்குன்னா, இந்த சங்கிலி வந்து நம்மள்ட்ட இருக்கனால நம்மளால வெளியே போக முடியாது, ம் அத்துட்டு போக முடியாது ம் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த யானைக்குள்ள மனசுல ஆழமா ஒரு எண்ணம் இது பண்றதுனால அதை விட்டு அது வெளியே வராது, நம்மளால இதை உடைக்க முடியாது அப்படின்னு நினைச்சு இது பண்ணும். அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், ஸ்கூல்ல இருந்து நம்மளோட இயல்புகளோ நம்மளுக்கு எதிராகவே இருக்கு. யாராவது சொல்லியிருப்பாங்க, நம்ம எப்பயோ ஒரு எக்ஸாம்ல 50 மார்க் வாங்கியிருப்போம். ஸோ அதை வச்சு நீ இவ்வளவுதான் இது அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு அதோடயே நம்ம வளர்றதுனாலயோ என்னவோ நம்ம அந்த ஒரு ஹை லெவல்ல எட்ட முடியாமையே நம்ம அதோட போராடிக்கிட்டே இருக்கோம். தவிர அது நமக்குள்ள பவர் இருக்கு. அந்த பவரை நம்ம வந்து சில நம்மளோட இயல்புகளே அதை நம்ம முடக்கி போட்டுருது. இது என்னுடைய சப்மிஷன்யா. கரெக்ட். இது அந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் படிக்கலன்னா நீ ஒன்றும் மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு அப்படின்னு வாத்தியார்களை திட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி மனசையே டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி எப்பயோ ஏதோ ஒண்ணு நம்ம போல பதிஞ்ச விஷயங்கள் அதை நம்மளே இது பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. அது சொசைட்டில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பணமா இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கலாம். ஸோ அது நமக்குள்ளேயே நம்ம போட்டு கட்டி வச்சுக்கிட்டு நம்ம இதால நமக்கு மேல போக முடியாது அப்படின்ற ஒரு ரீசன், அது கூட தாழ்வு மனப்பான்மையா இருக்காங்க ஐயா. வாங்க, நீங்க ஐயாவுடைய டீச்சிங்ஸ் எப்படி மேரேஜ் பண்றீங்க? நீங்க வந்து ஒரு பக்கத்துக்கு வந்துட்டீங்க, தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துட்டீங்க, எப்படி வெளியே வருவது? அதுக்கு வாங்க. இயல்புகளோட நம்ம போராடாம அதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். எப்படி ஐயாவுடைய டீச்சிங்க்கு வாங்க. இப்ப எப்படி ஒரு முடிச்சுக்கு விட்டீங்க, முடிச்சு அவளுங்க. இப்போ எப்படி அவுக்குறீங்க? ஐயா சொல்லி கொடுத்துருக்காருல. ஆமா, ஐயா வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு எதிராக போகாதீங்கன்ற மாதிரி. அதாவது நம்மளுடைய இயல்புகளை நம்ம அக்செப்ட் பண்ணும் போதே நம்மளுடைய கட்டுகள் அவிழ்ந்துருது. எப்போ எப்போ நம்ம எப்போ சொல்லி கொடுக்கணும்? அத கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா அருமையா சொல்லிட்டீங்க. ஸ்கூல் லெவல்ல முடிச்சு போட்டு டைட்டா போட்டாங்க அப்படின்னு. இப்போ அவுக்குறதையும் சொல்லுங்க. அருமையா சொல்லிட்டீங்க. யானை சங்கிலி போட்ட கதை. அது அந்த யானை தாங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது நம்மளோட இது நம்ம வந்து பலங்கிறது நம்மளோட இயல்புகள் வந்து ஒரு சாதாரண மாயை தான், ஒரு காணல் நீர் தான். அந்த காணல் நீர் வந்து கன நேரத்துல வந்து கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அந்த ஐயாவுடைய புரிதல் நமக்கு புரிய வைக்குது. ஸோ அது அந்தந்த நேரத்துக்கான ஒரு நிலையே தவிர அது நிரந்தரமானது கிடையாது. ஸோ அது அந்தந்த நேரத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கான செயலுக்கான பவர் அதை நம்ம அந்த காணல் நீரை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அடுத்து, நம்ம பொருளாதார ரீதியா முன்னேறதாக இருக்கட்டும், ஒரு கல்வி ரீதியா முன்னேறதாக இருக்கட்டும், அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணுமே தவிர முடிஞ்சு அந்த 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 காணல் நீரோட நம்ம போராடிக்கிட்டே இருந்தா நம்மளுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து வெளியே வரலாங்க ஐயா. அதான் ஐயா வந்து நம்மை அறிவோம் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தெரியுதா? இல்லை சரியா தெரியல. ஓகே, நியர்பை நம்மை அறிவோம் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த புக்கு தெரியுதுங்களா?
சரியா தெரியல. தெரியலங்க ஐயா, ஆ? சரியா ஓகே. ஐயா வந்து நம்மை அறிவோம் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்காக. ஆனா இது ஆமாங்க, படிச்சிட்டு இருக்கேன். ஆ? படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த புக் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த நம்மை அறிவோம் கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் அருமையாக சொன்னீங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸில் மைண்டில் போய் கரெக்ட் ஆகுதுன்னு. இதுக்காகவே ஐயா வந்து 14 சாப்டர்ஸ் வச்சு புக்கை எழுதியிருக்காங்க, நம்மை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் தெரியுது. தெரியுதுல்ல? ஐயா. தெரியுதுல்ல? தெரியுது. நம்மை அறிவோம் இந்த புக்கு ஐயா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை வந்து மாணவர்களிடத்துல போய் சேர்ந்து அவங்க மண்டையில் போய் அந்த முடிச்சு அவுச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேஸ் ஆகிடும். அவங்களுக்கு லைஃப் லாங் அது ஒர்க் ஆகும். அது ஒரு என்ன, அந்த முடிச்சு அவுக்கிறதுக்கு இந்த புக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லா சாப்டரும் இதில் கவர் ஆகுது. தாட் அண்ட் திங்கிங் கூட கவர் ஆகுது. இதுக்கு எப்படியாவது ஒரு ஆண்டவன் அருளாலேயோ இல்லாட்டி இயற்கையின் கிருபையாலேயோ ஏதோ ஒரு வழிமுறையாலோ ஏதோ ஒரு முறையாலோ எல்லா மாணவர்கள் கொண்டு போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய முறையில் கூடிய சீக்கிரத்தில் இது ஒரு ஒளி நூலாகவும் யூடியூப்லையும் போட்டு விட்ருவோம். என்ன கேட்குறவங்க கேட்கட்டும். ஸ்கூல்லையே ஸ்கூல் டீச்சர்ஸும் கேட்கட்டும். ஸ்கூல் விருப்பப்பட்ட ஸ்கூல் மாஸ்டர்ஸும் எல்லாரும் அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸில் லீவ் டேஸில் கேட்க சொல்லட்டும். இருந்தால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்கள அதை கொஞ்சம் புரிய வைக்கும். இப்போ இவர் சொன்ன மாதிரி, மணிகண்டன் சொன்ன மாதிரி அவங்க பிளாக் பண்ணதை ரிலீஸ் பண்ண வைக்கும். நல்ல பாயிண்ட், அருமையாக. அது எக்ஸாம்பிள் நல்லா இருந்தது. யானையை வந்து சங்கிலி கட்டிக்கு போட்ட மாதிரி அவங்க வளர்ந்துடுறாங்க. அதுக்கு பதில் வந்து இதில் நல்லா இருக்கு. நம்மை அறிவோம் அந்த புக்கில் நல்லா இருக்கு. ராமூர்த்தி ஐயா, நீங்க பெங்களூர்ல எந்த பர்சன்ல இருக்கீங்க? மார்த்தாண்டி? கேஆர்புரம் சார். கேஆர்புரம். ஓகே. எனிவே சென்ட்ரல் டிசி பாலியா ராமூர்த்தி நகர் அந்த ஏரியா. குட். ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இப்போ சொல்லுங்க. நம்ம ஜென்ரலா வந்து குழந்தைங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல, அதாவது குழந்தைங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இது என்ன அது என்ன இது என்னன்னு கேள்வியா கேட்டு நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாத அளவுக்கு கியூரியஸா இருப்பாங்க நேச்சுரலாவே. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்றதுக்கு நேரம் இருக்காது, சம்டைம்ஸ் பதில் தெரியாது, கடுப்பாகும். அப்போ நம்ம வந்து அத கேள்வி கேட்காம பண்ணுனா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களை வந்து அந்த கேள்வி கேட்கிற அந்த கியூரியாசிட்டியவே நம்ம வந்து நர்ச்சர் பண்றது கிடையாது, அல்லது சரியான விதத்துல நமக்கு நர்ச்சர் பண்ண தெரியல. அப்போ அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடறோம். இப்போ நம்ம வந்து தூண்ட வேண்டியது என்னன்னா, குதர்க்கமா கேள்வி கேட்கணும்னு இல்ல, ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒத்துக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் யார் சொன்னாலுமே அது என்னன்னு புரிஞ்சுக்கணும், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட கடமை அப்படிங்கிறத வந்து சேர்த்து அதுங்களுக்கு வந்து நாமளுமே அதை தான் ஃபாலோ பண்ணோம், அவங்களுக்குமே சொல்லணும். இப்போ நீ ஒண்ணுமே படிக்க தெரியலன்னா நீ மாடுதான் மேய்ப்ப அப்படின்னா, சரி மாடு மேய்ச்சா என்ன, மாடு மேய்ச்சி பெரிய ஆளாகி ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல. சோ நம்ம கொடுக்குற அர்த்தங்கள் தான் புறத்துல வந்து நம்ம அந்த பேரண்ட்ஸ் வந்து எதை பார்த்திருப்பாங்க, கிராமத்துல ஒண்ணும் இல்லாம சும்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு இதை பார்த்து மாடு மேய்க்கிறதுனா அவ்வளவுதான் ஸ்கோப் போல, 2 மாடையே லைஃப் லாங்கா மேய்ச்சிட்டு இருக்கிறதுதான் ஸ்கோப் போலன்னு அவங்க அதுக்கு அர்த்தம் கொடுத்ததுனால நீ மாடு மேய்க்கதா லைக் அப்படிங்கும்போது
மாடு மேய்க்கிறத கீழ சொல்லி அது அதுக்குதான் நீ இதுன்ற மாதிரி. சோ ஓகே, மாடு மேய்க்கதான் லைக்குங்கிறாங்களே, அப்ப நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எதையுமே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸடா ஒரு அர்த்தம் கொடுக்காம ஒரு கியூரியஸா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாலே, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே, நம்ம அம்மா அப்பா அல்லது அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் தெரியாம புரியாம அறியாமையில கொடுத்த அர்த்தங்களை வந்து நாமளும் தூக்கி சுமக்க தேவையில்லைன்றது தெரிஞ்சிடும். இப்ப கூட நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், பட் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது அப்ளிகபிளாவே ஆகாம இருக்கலாம். சோ அந்த குழந்தைங்க தான் வந்து அதுங்களுடைய உண்மையிலேருந்து அதுங்க அத என்ன, அப்படியா, ஏன், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம வந்து அது அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான், ஓ அது சும்மா யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ கொடுத்த அர்த்தம், அது அவங்களுக்கு உண்மையா இருக்கலாம், பட் நமக்கு அதுவே உண்மையா இருக்கணும்னு அவசியமோ கட்டாயமோ கிடையாது. அதுதான் சூப்பரா வருதுன்னா அதுல பெரிய ஆள் ஆயிட்டு போறேன் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும் போது எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது, அந்த பாசிபிலிட்டிஸ். அதை விட்டுட்டு ஒரு ஒரு இப்போ அந்த காலத்துல வந்து டீச்சர் ஆகுறது பெரிய விஷயமா இருந்தது, அப்புறம் டாக்டர் இன்ஜினியர் ஆகுறது ஒரு இதுவா இருந்தது, அப்புறம் ஐடில இருக்கிறது ஒரு இது. ஸோ இந்த மாதிரி சொசைட்டி எதையாவது ஒன்னு ரெஃபரன்ஸா வச்சுட்டு சொல்லிட்டு நீ அதுவா மாறு, அப்படி இல்லைன்னா நீ யூஸ்லெஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த ஆர்குமெண்டே யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய இப்போ சோஷியல் மீடியா மூலமா நிறைய ப்ராப்ளம் இருந்தா கூட நிறைய மற்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கேள்வி கேட்கறது, இந்த கியூரியாஸ்லாம் எப்போ வரும்னா அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இல்லாம நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது, அதுங்களுக்கு பல பல பேருனுடைய புத்தகங்கள் படிக்கும் போதோ அல்லது அது ஆடியோஸ் கேட்கும் போதோ செய்யும் போதோ, நிறைய தாட் லீடர்ஸோட ஐடியாஸ் கேட்கும் போது செய்யும் போது, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, அப்பதான் வந்து நம்ம உலகமே வந்து விரிய ஆரம்பிக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இந்த நாலேஜ், இந்த மற்ற ஆக்சஸ் அந்த மாதிரி ஓப்பன் அப் ஆக ஆக தான் நம்ம எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறோம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையிலே உண்மையா, இல்ல சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் அந்த ரிசர்ச் மென்டாலிட்டி, நமக்கு சரியான விடைங்கிறது தேவையில்லை, முக்கியம் இல்லை, ஆனா நம்ம அந்த மாதிரி ரிசர்ச் மோடு கொஞ்சம் வந்து ஒரு 10% இருக்கும். அது வந்து எஃபெக்டிவா இருந்தாலும் சரி, எஃபெக்டிவா இல்லைனாலும் சரி, ஒரு 10% அதுக்காக வேண்டி வச்சுக்கணும். எப்பயுமே ஓப்பனா வந்து ரிசர்ச் மோட்ல இருக்கிறதுக்கு, தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கரேஜ் பண்றதுமே வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாதுல்ல, என்னடா இதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு. இல்ல மாட்டுவாங்க, மாட்டுன பிறகுதானே மாட்டுறதுல இருந்து வெளியே வர தெரியும். நம்ம சேஃபாவே விளையாட முடியாது இல்ல, அதனால அதுக்கு உண்டானதை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பட் அந்த இப்போ நாமளே வந்து பர்சனலா நம்ம எவ்வளவு புக்ஸ் படிச்சோ அல்லது ஏதோ ஒரு கருத்து எங்க இருந்தோ நம்மளுக்கு வந்துச்சுல்ல உள்ள, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே வந்து அது அமைஞ்சிச்சான்னா எல்லாருக்கும் அப்படி அமையாது. எங்க இருந்தோ வரும், ஒரு புஸ்தகம் வரும், அது நம்ம அப்படியே மைண்ட்ல வந்து ஒரு ஜன்னல் மாதிரி திறக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வியூவே வேற மாதிரி இருக்கும். ஓ இப்படியும் இருக்குல்ல, இப்படி ஆமா இல்ல, அப்பயே அந்த காலத்துல ஏன் வந்து ஹஸ்பண்ட்லாம் இறந்தோடனே அவங்கள வந்து சகி அந்த இதுல வந்து தீல விழுந்து இது பண்ணாங்க, ஏன்னா அப்போ அந்த சிஸ்டம் அப்படி இருந்தது. ஆனா இப்போ அந்த சிஸ்டம் இல்ல, அவங்களால தனியா இது பண்ணிக்க முடியும், அப்போ அது தேவையில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அப்ப அவரு என்ன மாதிரி யோசிச்சிருக்காரு, என்ன இது ஆமா இல்ல, அது கரெக்ட் இல்ல. அப்படிதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அந்த இன்டெலெக்சுவலா உள்ள இது வந்து ஓபன் அப் ஆக ஆகதான் கரெக்டா வந்து நம்மளுக்கு அந்த யதார்த்தத்தோட இது வந்து வேற வேற டைமென்ஷன்ல இருந்து புரியும். இன்னொன்னுங்க ஐயா, சொல்லுங்க பாஸ்கர். தாழ்வு மனப்பான்மை இந்த கம்பேர் பண்றதே நிறுத்தணுங்க ஐயா. குழந்தைங்களும் சரி, நம்மளையும் மற்றவங்களோட கம்பேர் பண்றது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தன்மையோடு தான் இருக்காங்க. யாரும் யாருக்கும் ஈக்குவலும் கிடையாது, உயர்ந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாரும் ஒரு தனித்தன்மையோடு தான் இருக்காங்க. எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு சிறப்பான தன்மை தான் இருக்கு. அந்த சிறப்பு தன்மை உணர்ந்து அதை டெவலப் பண்ணின்னு போனமே ஒழிய
நாம அவங்கள மாதிரி உயரணும், நான் இவங்கள மாதிரி உயரணும்ன்ற மாதிரி இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி அது சில விஷயங்கள்ல சாத்தியமாகும், சில விஷயங்கள்ல சாத்தியமாகாது. அது மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு அந்த திறமையை வளர்த்துக்கு நம்மளதான் நம்ம பார்த்துங்க ஒழிய இன்னொருத்தரை விட நான் குறைவா இருக்கேன், இன்னொருத்தரை விட நம்ம ஒரே துறையில வந்தா கூட அந்தந்த துறையில நிறைய படிநிலைகள் உயர்நிலை இருந்தா கூட அவங்கள கம்பேர் பண்ண தேவையில்லை. நாம நம்ம அளவுல எது சிறப்பா செய்ய முடியும், எது சிறப்பா செய்யணும், அது சிறப்பா செய்யறதுக்கு நான் என்ன வளர்த்துக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம ஒரு அணுகுமுறையில போனோமே ஒழிய நம்ம இன்னொருத்தரை பார்த்து அவங்க கம்பேர் இவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்றது அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லைன்னு நான் நீங்க ஆனா சொல்றது நல்லா பாஸ்கர் ஐயா கம்பேர் பண்ணாம வாழவே முடியாது. நம்மளுக்கு கரெக்ட். இப்ப மான்னா மான் மானாவே இருக்கும். ஆனா மனுஷனுக்கு வந்து மானா மாறலாம், புலியா மாறலாம், கரடியா மாறலாம். நம்மளுக்கு என்னவா எப்ப மாறுறோங்கிறது சூழ்நிலை தான் டிசைட் பண்ணுது. அப்போ வந்து நம்ம எதையாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து வர முடியும். ஆனா அங்க என்ன என்ன டிஃபரன்ஸ்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது இல்ல. இப்போ ஐயா இப்ப ஐயா எப்படி வந்து ஒரு இதை பண்றாங்க, எப்படி அணுகுறாங்க, எப்படி சொல்றாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி ஆன்சர் பண்றாங்க, இது எல்லா விஷயத்தையும் அது நம்மளுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகுது, நம்மளோட கனெக்ட் ஆகுது. அப்பதான் தெரியுது, ஓ அவங்களுக்கு உள்ளது நம்மள மூவ் பண்ணுது, நம்மளுக்குள்ள அது தொடுது அப்படின்னா நமக்குள்ளயும் அது இருக்குன்னு அர்த்தம். அப்போ கம்பேர் பண்றது அப்படிங்கறது வந்து எப்படின்னா அது மாதிரியே நானும் வரணும்னு இமிட்டேஷனா காப்பி பண்ண தேவையில்லை. பட் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ரெஃபரன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சில பேர் தான், ரொம்ப ரேரா தான் ஜீனியஸ் வந்து இப்ப வந்து பறக்கிறது வந்து ஓகே பறக்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ரைட் பிரதர்ஸ் நினைச்சாங்க, அது மாதிரி பண்ணாங்க, அதை ஃபாலோ த்ரூ பண்ணாங்க. இப்போ ஓகே இதுவும் சாத்தியம், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட ஃபிளேவர்ல நம்ம அதை வந்து இது பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வந்து நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி நம்மளும் இமிட்டேஷனா மாற தேவையில்லை. அப்பதான் கம்பேரிசன் வருது. அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம யார் லார்ட் லபக்தாஸா இருந்தா கூட அது மாதிரியே நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க ஏதோ செய்யறாங்கல்ல, அது நம்மளுக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓ அவங்க செய்யறது நமக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அதுல என்ன மேட்ரு, அது என்ன, அதுல வந்து நமக்கு பிடிச்ச எலிமெண்ட் என்ன, நம்மளோட இயல்புல எங்க அது வந்து ரெசனேட் ஆகுது, அப்படிங்கும் போதுதான் வந்து அது பியூட்டிஃபுல்லா ஒரு புது யூனிக் காம்பினேஷனா அது வந்து வெளியில வருது அந்த எக்ஸ்பிரஷன். இல்ல ஏமா அவர் என்ன சொல்ல வர்றோம்னா பர்டிகுலர்லி இந்தியன் சீனரியோஸ் ஸ்கூல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சரே சொல்லுவார் என்ன செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து 10th அப்படின்னு அங்கேயே ஒரு கம்பேரிசன் வந்து ஒரு மனசை புண்ணாக்குது. இல்ல அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ரீஃப்ரேம் வந்து அவனால முடியுதுன்னா ஒன்னாலேயே முடியும். என்ன இது ஒன்று, வெளியே வந்த உடனே ஸ்கூல் மார்க் ஷீட்டு வெளியே வந்த உடனே அப்பா அம்மா வெளியே நின்று அங்கேருந்தே சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு என்ன மனசுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா என்ன பண்றது? ஆ இல்ல இன்னொன்னு வந்து ஒரு 2 விஷயம் இது சம்பந்தமா அவங்க மேடம் சொன்னது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, உங்களால என்ன, உங்க கையில என்ன இருக்கு, உங்க கையில என்ன இல்ல. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, அந்த சிஸ்டத்துல நீங்க ரேங்க் பண்ணப்படுறீங்கன்னா அது உங்க கையில இல்ல, அவ்வளவுதான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு விஷயத்த பார்த்து கம்பேர்னு சொல்ல, ஒருத்தர் விஷயங்களை பார்த்தா என்ன அவங்க பண்றாங்க டிஃப்ரெண்டான்னு பார்த்துட்டு அதுல ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா பீஸ்ஃபுல்லா நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி போலாம். இல்ல பார்த்துட்டு பொறாமைப்பட்டுட்டு ஐயோ இது எனக்கு இல்லையே அப்படின்ட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு மன அமைதி இருக்காது. அதை நினைச்சு நினைச்சு பொறாமைப்படலாம். நான் ஒரு இது கூட படிச்சு கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஏதோ பாய்சன் பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து ஒரு மதரே இருக்கும்போது அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்க முடியாது. அது கம்பேரிசன் நடக்கதான் செய்யும். வெளி உலகங்கள் நிறைய நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது. நம்ம கையில இல்ல அது. ஆனா அவங்க சொன்ன மாரி இத வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுலருந்து முன்னாடி போனோம்னா பீஸ்ஃபுல்லா டுவர்ட்ஸ் முன்னாடி போய் அவங்கள்ட்டயே கூட கேட்கலாம் உதவி. எப்படி நீங்க இது என்ன இது பண்ணலாம்? நான் என்ன பண்ணலாம் டிஃபரெண்ட்டா அந்த மாரிலாம்.
அப்போ ஹெல்ப் பண்ண தயாரா இருப்பாங்க. பொறாமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தான் மன நிம்மதி இழந்திருப்போம். நம்ம தான் லூசர். தாழ்வு மனப்பான்மையே இருக்கக்கூடாதுன்னு கருத்தே வச்சுக்க தேவையில்லை. யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்ணும்போது நமக்கு முதல்ல அப்படிதான் தோணும்ல. அது நேச்சுரலா அப்படி அது அதை விட கம்மியா இருக்குங்கிறது தாழ்வாதான் தோணும். சரி, தாழ்வா தானே இருக்கும். தாழ்வு மனப்பான்மை ஏன் தப்பு சொல்றோம்? தாழ்வா தான் இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு அளவுக்கு ஈக்குவலா வரணுமா, இல்ல அவங்க விட மேல வரணுமா? அப்ப நம்மளால முடியுமா? நம்மளால முடியறத நம்ம செய்வோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முடியறத செஞ்சுட்டோம் அப்படின்னா தென் ஓகே, அது அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி வந்துரும். இதுல வந்து எல்லாமே வந்து இந்த புரிதல் வந்து எங்க வேலை செய்யும்னா, என்ன வேணும்னு விருப்பப்படுறதோ முயற்சி பண்றதோ வந்து நம்ம வந்து முடங்கிடுறோம். ஏன்னா அதனுடைய பலன் வந்து நமக்கு விருப்பப்படுற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம போகும்போது நம்மளால தாங்க முடியலங்கிறதுக்காக வேண்டி. சோ நம்ம வந்து விருப்பப்படுறது நம்ம கையில இருக்கு, முயற்சி பண்றது நம்ம கையில இருக்கு. வர்ற பலன் நம்மளால ஒண்ணுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா இவ்வளவுதான் கேமே. எனக்கு இதுதான் வேணும்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கிளாரிட்டி. அதை நோக்கி நான் பயணிக்கிறேன். அதுக்கு என்னோட ஃபுல் பெஸ்ட் குடுக்குறேங்கிறது அடுத்த ஒரு கிளாரிட்டி. அது பண்ணுனாலே அவ்வளவுதான் லைஃபே. அதை விட வந்து அதுவே வந்து இனஃபா இருக்கும். நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு திருப்தியவோ இதுவோ கொடுத்துரும். நமக்கு வெளியில வந்து மத்ததெல்லாம் வந்து வந்ததுன்னா போனஸ் மாதிரிதான். சோ அது தியரிக்காகன்னு கூட சொல்லல. உண்மையிலே அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த ஜென்யூனா பண்றோம், முயற்சி எடுத்து பண்றோம், நம்ம எல்லாமே நம்மளோட பெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே அதுல இல்ல. அது நமக்கு தெரிஞ்சிடணும். இந்த புரிதலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம புறத்துல வந்து நம்மளோட பெஸ்ட கொடுத்தோமான நமக்கு என்னைக்கு கிளியரா தெரியுதோ அன்னைக்கே நம்ம மனசு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சமாதானத்துக்கு வந்துடுது. அந்த பலன் முன்ன பின்ன இருக்கிறது வந்து நம்ம கையில இல்லைங்கிறது அதை புரிஞ்சுக்குது. சோ அவ்வளவுதான் நம்ம பண்றதுக்கே இங்க ஸ்கோப். ஆமா. ஒன்ஸ் அது சமாதானத்துக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் தாழ்வு மனப்பான்மை இல்லை. அது பாட்டுக்காக அது வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் நான் இட் நாட் இதுதான் பாதர் பண்ணுவேன் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அது பியூட்டிஃபுல்லா அதனுடைய ஒரு ஆத்தென்டிக்கா அதனுடைய ஒரு இதுல வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுது. அது பியூட்டிஃபுல்லா ஓப்பன் அப் ஆகுது அது. சோ அந்த அங்க போக மாட்டேங்கிறோம் நம்ம. அந்த பலனை ரிலேட்டட் பண்ணி அதனால அது அடுத்தவங்க கிட்டே இருந்து நம்ம கம்பேர் பண்றதை விட நம்மளுக்கா ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்படி பண்ணாதான் இது ஒர்த், அப்படி பண்ணலைன்னா ஒர்த் இல்ல அப்படின்னு. இப்ப பார்த்தோம்னா எவ்வளவோ பிலாசபர்ஸ் வந்து அவங்க செஞ்ச ஒர்க்லாம் அவங்க செட்டு 50 வருஷம் கழிச்சுதான் பாப்புலர் ஆகுது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் வந்து அவங்க காலகட்டத்துல ஏற்றுக்கொள்ள கூட படல. அதனால அவங்க ஜீனியஸ் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. சோ ஆனா அவங்களோட பெஸ்ட கொடுத்துட்டாங்க. அவங்களோட வேலை வந்த வேலை கரெக்டா பண்ணிட்டாங்க. சோ அதுதான் நம்ம வந்து இது பண்ணணும். சோ அதுல சம்டைம்ஸ் நம்மளால மத்தவங்க மாதிரி அவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்காதா இருக்கும், அவ்வளவு பவர் இருக்காதா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவ்வளவு பெரிய விஷயமா நம்மளுக்கு தோணாத மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஃப்ரீ ஆக்கி விடும். Okay. I think we had a good discussion. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நீங்க இந்த டாபிக் ஏற்கனவே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாமா, நான் ஆக்சுவலி 1 month பேக் பண்ணியிருக்கேன். நான் அது கவனிக்கல. ஓகே ஓகே. ஸோ அம்னீஷியாவா என்னன்னு தெரியல. பாஸ்கர் ஸ்டார்ட் பண்ண உடனே சொன்னாரு, என்ன கரெக்டா டேட் வேற போட்டு சொன்னாரு. அப்புறம் நானும் பார்த்த உடனே நினைச்சேன், ஏன் சரி ஓகே இன்னும் நிறைய அந்த ரிலேட்டடா இருக்கு போல, அதனால சொல்றீங்க. பட் ரியலி பார்த்தா இன்னைக்கு அதை விட ஜாஸ்தி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலி இது பார்ட் 2 வச்சுக்கலாம். ஆமா, பிளேலிஸ்ட் ஆட்டம் போட்டு விட்டுருங்க. ஆமா, இன்னைக்கு வந்து ஜாஸ்தி பாயிண்ட் தான் வந்திருக்காங்க அதை விட. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். இது ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைவருக்கும், ப்ரோக்ராமை கான்ட்ரிபியூட் பண்ணுற அனைவருக்கும், எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அழகான பாயிண்ட்கள். ஓகே, அனைவருக்கும் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.
நன்றி. நன்றி தேங்க்யூ. ஐயா, வாழ்க வளமுடன்.